ராஜயோகம் பெறப்போகும் கடகராசி அன்பர்களே, சுக்கிரன் உச்சம் பெறும் நிலையில் உங்களுக்கு கிடைக்கப் போகும் ராஜயோகங்கள் தனயோகங்கள் என்னென்ன? பொதுவாக ராகுகேது பயிற்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, குரு பயிற்சி, சனி பயிற்சி. இந்த வருடம் நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சுக்கிரன் அம்சம் பயிற்சிங்க. சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்று ஒரு 4-4.5 மாதங்கள் அங்கே உச்சம் பெற்ற நிலையிலே இருக்க போகிறார். உங்கள் ராசிக்கு ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா அவர் தான் 4-11 லாபாதிபதி அவர் தான். அப்போ அவர் 9ஆம் ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலை சில மாதங்கள் பயணிக்கும் போது நடக்க போதும் அற்புதத்தை பற்றி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகுதுன்னு நினைக்கிறதா, இந்த சுக்கிரன் உச்சம் பெறுதுன்னு சொல்கிறதா, குரு 11லேருந்து 12ஆம் இடத்துக்கு தன் சொந்த வீட்டை பார்க்க போதே அதை பற்றி சொல்கிறதா, ஆக மொத்தம் ஒன்றுன்னா தெளிவாக பிரித்து பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் பேச போகிற டாப்பிக்கே பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்க. இந்த வேலை சம்மந்தப்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவாக வந்துடும். உங்கள் 6-9 இந்த ரெண்டுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா குரு உங்கள் 12ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். 9ஆம் இடத்துல சுக்கிரன், ஆக அசுரகுரு தேவகுரு 2 பேருமே முக்கியமான ஸ்தலத்தில் இருக்கார். வேலை சம்பந்தப்பட்டதில் ஒரு யோகம் உண்டு. தவறவிட்ட வாய்ப்புகளை மீண்டும் பிடிக்கும் அம்சம் இங்கேவே வருது. எத்தனையோ வருஷம் ட்ரை பண்ண சார், கிடைக்கல, இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. கஷ்டங்கள் எல்லாம் விலகி இனி உங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையப்போகுது. வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு பிடிப்பு கிடைக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்த கஷ்டப்பட்டவங்கெல்லாம் அடுத்த படிநிலைக்கு உயர போகிறாங்க. சொல்லுவாங்க, 24 மணி நேரம் வேலை பார்க்குறோம், குடும்பத்துலேயும் மரியாதை இல்லை, வேலை செய்கிற மரியாதை இல்லை இருந்தது இல்லையா, இனி எங்கு சென்றாலும் சீரும் சிறப்பு. அவ்வளோ அம்சம் இருக்குங்க. இப்போ ஒரு சிலர் வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் சொத்து வாங்குகிற அம்சம் இருக்குது. அந்த சொத்து சுகங்களை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதிலிருந்து வாடகை வருமானம் எடுக்கக்கூடிய இது வெளிநாட்டிலும் சரி உள்நாட்டிலும் சரி. அப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக மாறுதுங்க. சுக்கிரன் உங்கள் 4-11 3ஆம் இடத்தை வேறு நல்ல பார்வையாக பார்க்குறார். அப்போ ஒன்றை கொடுத்து விட்டு இன்னொன்றை வாங்குகிற யோகம் உண்டு. பொதுவாகவே 4-9 தொடர்பு வந்தாலே வாகன விருத்தி, தனயோக விருத்தி. இப்போ ஆல்ரெடி வீடு இருக்கிறவங்க வீடு மேலே கட்டுறது, இல்லை வேறு இடம் வாங்கிறது, ஆல்ரெடி வண்டி வாகனம் வச்சுருக்கவங்க ஒரு அப்கிரேட் பண்ணுறது, இன்னொன்று அப்கிரேட் பண்ணுற சூழ்நிலை வந்தாச்சு. சொத்து சுகமே இல்லை, இது வரைக்கும் இடம் வாங்கலை, இப்போ இடம் வாங்குகிற சூழ்நிலை. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா சொத்து சுகங்கள் இல்லாமல் கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டதில் ஹெல்ப் கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட்டில் எழுதி போட்டு கவர்மெண்ட் உதவியோட இடம் வீடு வாங்குகிற அம்சம் நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, அந்த அம்சம் இருக்குது. இந்த புறம்போக்கு நிலங்கள், பட்டா நிலங்கள் இல்லாத இந்த பிரச்சனை, அதாவது வீடு சம்மந்தப்பட்டது, பட்டா சம்மந்தப்பட்ட அம்சம் இருக்குது. புறம்போக்கு நிலங்கள் சொல்கிறதுனா கவர்மெண்ட் ஏதாவது பட்டா கொடுக்குற திட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது. இந்த டிடிசிபி அப்ரூவ்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் ஒன்று பெண்டிங்காக இருந்தது, அதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற அம்சம் வந்தாச்சு. அப்போ தனயோக விருத்தி, குடும்ப சம்மந்தப்பட்டதில் விருத்தி உண்டு. ரைட். திருமணத்துக்கு தடையாக சொல்லணும், இனி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அம்சம் 7ஆம் அதிபதி அவர் நல்ல ஸ்தானத்தில் நட்பு கிரகத்தோடு பயணிக்கிறாருங்க. அப்போ ஒரு ஸ்தானத்துக்கு அடுத்த 3ஆவது ஸ்தானம் வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது விருத்தியாகிற யோகம் இருக்குது. திருமணம் குறிக்காக நடக்கும். எவ்வளோ பெரிய தங்குதடை இருந்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்குது. ஒரு சிலர் திருமணத்தில் அந்த 7.5 சனி இதில் நடந்த கஷ்டத்தில் 2வது திருமணம் சொல்கிற மாதிரி ஏற்பட்டது. அப்போ ஒரு மனமுறிவு ஏற்பட்டு அடுத்த வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்க முடியுமா அப்படின்னு மனசு சோர்ந்து இருக்கிறவங்க தயவுசெய்து வருத்தப்படாதீங்க. உங்கள் 7ஆம் அதிபதி உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்து பயணிக்கும் காலகட்டத்தில் அவர் 11ஆம் அதிபதி திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதில் மட்டும் இல்லாமல் 2வது திருமணம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் திருமண யோகம் உண்டு. குழந்தை பிறப்பு யோகம் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது செலவுகள் பண்ணி வெறுத்து போயிட்டாங்க. பயம் வந்துருச்சு, இவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு, இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றோம், ஹார்மோன் டேப்லெட் சாப்பிட்ருக்கோம், உடம்பு ஏதோ ஆயிருமோ, பிற்காலத்துக்கு பாதிச்சிருமோன்னு இந்த மனக்கவலைகள் பற்றி எண்ணற்றது. இனி அந்த பிரச்சனைகள் இல்லை, குயிக்காக நல்ல நியூஸ் வரப்போகுது. தாய்மை அடையும் பெண்கள்னே சொல்லலாம். ஆண்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் குயிக்காக வர மாதிரி இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பங்க போகுது. ரைட். பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா உங்கள் 10ஆம் அதிபதி சில மாதங்களாக உங்கள் ராசி அதை நீச்சம் பெறுறது, நச்சபங்க யோகம், அப்புறம் 12ஆம் இடத்தில் விரயத்தில் மாறி இருந்து ஒரு நிலையற்ற தன்மை இருந்ததுங்க.
இந்த நேரத்தில் ஏதோ முயற்சி, அதாவது ஜான்யர்னா முளம் சறுக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, இது அஷ்டமச்சனியில் நினைக்கிறதா, செவ்வாய் 10ஆம் அதிபதி நினைக்கிறதா, எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. இனி சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் வந்து தகவல் கொடுக்கும் ஸ்தானத்தை நல்ல பார்வையை பார்த்தனால தடைபற்ற விஷயங்கள் ஒரு விடையாக மாறப்போகுது. செவ்வாய் நல்ல ஸ்தானத்துக்கு நோக்கி பயணிக்கும் தன்மை வந்து விட்டதுனால குயிக்காக நடக்கும், உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் ஒரு வளர்ச்சி, வெற்றி, வருமானங்கள் வருகிறது. ஒன்றை இரண்டாக மாற்றும் சூழ்நிலை இருக்குது. பிஸ்னஸே வேண்டாம் விட்டுட்டு வேறு பக்கம் ஊருக்கு வேலைக்கு போகலான்னு சொன்னவங்க கூட திருப்பி ஒரு நல்வாய்ப்பாக வந்து திருப்பி அதே தொழிலை டெவலப் பண்ணுற சூழ்நிலை வருது. போன டைமில் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு கடகராசிக்காரங்களை கேட்டால் ஒரு பதிலே சொல்ல முடியல. நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, ஒரு மனசு குழப்பத்தில் இருந்தாங்க. அந்த குழப்பம் விளையிருச்சு. அதோட பழி யாரான சனி பகவானை சொல்லிட்டு இருந்தார். ரைட். குறிப்பாக ரியல் எஸ்டேட், வாட்டர் சம்மந்தப்பட்டது பண்ணவங்க, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் எம்ப்ளாய்கள், அதில் ஒரு சில வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க, இந்த சொன்ன கேட்டகரிக்காரங்களுக்கு கணக்கே இல்லை, கணக்கு வழக்கு அவ்வளோ தொந்தரவு. ரைட். இப்போ சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு யோகங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு யோகங்கள் வருகிற காலகட்டம். அப்போ எந்த அளவுக்கு யோகமாக இருக்குதுன்னு பார்த்துக்கங்க. ரைட். உடல் சம்மந்தப்பட்டது பார்ப்போம். 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை செலுத்துகிற மேலே வரனால உடல் உபாதைகள் குறையும், உடல் எடை சம்மந்தப்பட்டதில் சீராகும். அப்போ தடைகள் எது இருந்தாலும் அது நல்வாய்ப்பாக இருக்க வாய்ப்புண்டு. உடம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வெகுவாக குறைந்து அடுத்த சர்ஜரி வரைக்கும் போனது கூட மாறக்கூடிய அம்சம் இருக்குது. ரைட். அப்போ இந்த ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு மாத்திரையே சாப்பாடு லெவலில் சாப்பிட்டவங்களுக்குலாம் குறையிற காலகட்டம். முதல்ல ஒரு குழப்பம் ஏற்பட்டது. சித்தாவா, ஆயுர்வேதமா, யுனானியா, பாதி மருத்துவராக மாறினீங்க. இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு மருத்துவ முறை பார்த்தாலே சக்ஸஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா உங்கள் வயிறு சம்மந்தப்பட்டதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு முறை எடுங்க, இனி சக்ஸஸ் ஆயிரும். ஆக மொத்தம் தடைகள் எப்படி விலகுது பாருங்கள். ரைட். குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு அழைக்குதுன்னு சொல்லலாம். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்டதில் இந்த இறந்தவர்கள் சொத்து சம்மந்தப்பட்டதில் வருவதில் சில சிக்கல்கள் மட்டும் இருக்கும். அப்போ பூர்வீக சொத்தை பிரிப்பது இப்போ சரியான காலகட்டம் அல்ல. கொஞ்சம் ஒரு 4-5 மாதங்கள் விட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கால சூழ்நிலை மாறும், பின்னர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. இப்போ நகை கடன் வாங்குகிற அம்சம் ஒன்று இருக்குங்க. பட் அது தேவையான நகை கடன் அடக வச்சு வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது. அதை வாங்கி இன்னும் டெவலப் பண்ணலாம். ரைட். யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு சில பரிகாரங்களுக்கு அது உறுதியாக சொல்கிறேன். நிறைய கமெண்டில் நிறைய பேர் கேட்டது, நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு திருப்புன்னு உடனே எல்லாம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லுங்க. பொதுவாக தசாபுத்தி அம்சம், லக்ன அம்சம், வருகின்ற கால சூழ்நிலை எப்படின்னு அதெல்லாம் பார்க்க வேண்டிய தன்மை இருக்குது. பொதுவாக ஒரு நல்ல ஜோசியம் அதை பார்த்து டெவலப் பார்த்துக்கங்க. ஏன்னா நல்ல காலம் வரும் பொழுது ஒரு ஜோதிடர் ஆலோசனை பெற்று அடுத்த இன்னும் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். நல்ல காலத்தெல்லாம் ஜாலியாக இருந்து வேறையும் பண்ணிவிட்டு கஷ்ட காலத்தில் ஜோசியம் பார்க்கும்போது தற்காப்பு தர முடியுமே தவிர வளர்ச்சியை கொடுக்க முடியாமல் போயிடும். இப்போ வளர்ச்சி பெறும் சூழ்நிலை அப்பாயின்மெண்ட் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள், உறுதியாக கொடுக்க முடியும். ரைட். இப்போ ஒரு சில பரிகாரங்கள் உங்கள் ராசி ரீதியாக கொடுக்கப்படுது. இது உறுதியாக நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அடிக்கடி சென்று வழிபட வேண்டியது துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மன் வழிபாடு மிகுந்த சிறந்ததாக இருக்கும். அப்புறம் புற்று, ஒரு அம்பாள் கோயில் பக்கத்தில் இருக்கிற புற்று வழிபாடு, குறிப்பாக அம்பாள் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு புற்று வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ துர்க்கைக்கே போயிடலாம், ஈஸியாக இருக்குது, எல்லா பக்கமும் இருக்குது. அது குறிப்பாக வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனை கொஞ்சம் கையில் பிடிச்சிக்காங்க கெட்டியாக ஒரு 4-5 மாதத்துக்கு. உங்கள் அடுத்த படிநிலைக்கு அம்பாள் கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் வளர்ச்சியை கொடுத்து விடுவார். ரைட். இப்போ என்னென்ன எண்கள் 2ஆம் நம்பர் பயன்படுத்துங்க, 6ஆம் நம்பர் பயன்படுத்துங்க, அப்பப்போ 9ஆம் நம்பரை பயன்படுத்தி பாருங்கள். வெற்றி நிச்சயமாக. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.